ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா ஸ்டைலில் வந்து ருசியான சாம்பார் எப்படி செய்கிறது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவரம் பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. 5 பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக கூட இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளி போட்டுக்கோங்க. நேராக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய்கறியை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேரட்டு, முள்ளங்கி கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி வதங்குறதுக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆச்சி சாம்பார் மிளகாய்த்தூள் தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஒரு பேக்கெட்டை போட்டுக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காய்கறி எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகும். இப்போ வந்து புளி கரைசலை வந்து ஊற்றிக்கோங்க. நான் எலுமிச்சம்பழ சைஸில் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். அதை வந்து கரைச்சி இப்போ ஊற்றிட்டேன். இப்போ அதையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிறதுக்காண்டி நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை வந்து நம்ம வந்து இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்புல வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைலில் வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.